ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த ப்ராடக்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி இது என்ன ப்ராடக்ட்டு, இதனுடைய ப்ரைஸ் என்ன, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இது என்ன ப்ராடக்ட்டுன்னு முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சோல்டரிங் ஸ்டாண்டுங்க. இதில் ஒரு சில ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டை பிரித்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த பொருளினுடைய விலை என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகும், இந்த விலைக்கு இது ஒர்த்தா, இதை வாங்கலாமா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, சோல்டரிங் அயன் ஸ்டாண்டு. அதாவது பிசிபிலாம் வச்சு நாம் இது சோல்டர் பண்ணுறதுக்காக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையிங் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 3.5x மேக்னிஃபையர், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 12x மேக்னிஃபையர். 2 கொடுத்துருக்காங்கங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17 mm. இதில் பார்த்தீங்கன்னா நாம் ஒர்க் பண்ணுறதுக்காக லைட்டிங் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசிபியில் அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சபிள், நம்ம எப்படி வேணாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேஸ் பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி நார்மலாக தான் இருக்குது, நாம் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி கம்பார்ட்மெண்ட், அந்த எல்இடி லைட் எரியறதுக்காக பேட்ரி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. AAA சைஸ் பேட்ரி, 3 பேட்ரி நம்ம இதுக்காக யூஸ் பண்ணணுங்க. அடுத்தது இது அசம்பிள் பண்ணுறதுக்கான ஒரு சில மெட்டீரியல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு. அசம்பிள் பண்ணியாச்சுங்க, அவங்க கொடுத்த மெட்டீரியல்லாம் வச்சு நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இதுதான் இதனுடைய ஃபுல் பிக்சர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது. ஒரு ஸ்மால் ஒர்க்குக்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பெரிய பெரிய பிசிபிலாம் வச்சு இதில் ஒர்க் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோல்டரிங் ஸ்டாண்டு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னுடைய சோல்டரிங் வந்து இதுக்குள்ளே போட்டோம்னாக்கா நிற்கலை, வெளியே கீழே வந்து போகுது. என்னுடைய சோல்டரிங் பார்த்தீங்கன்னா சோல்ட்ரான் பிராண்டுடையது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அதாவது பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கிளிப் கொடுத்துருக்காங்க, குரோக்கோடைல் கிளிப்பு. கிளிப்லாம் நல்லா இருக்குது, ஸ்டாபிளாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டாண்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பேஸ் மெட்டீரியல் ஃப்ளோரில் வைக்கிற இந்த டேபிளில் இல்லை ஃப்ளோரில் நம்ம வைக்கிறப்போ ஒரு ஸ்டெபிலிட்டியாக அது இல்லை. லென்ஸும் பரவாயில்ல, மேக்னிஃபையிங் லென்ஸும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. மெட்டீரியல் எல்லாமே எஸ்எஸ். கீழே இருக்கிற இந்த பாடி மெட்டீரியல் ஃப்ளோர் மெட்டீரியலை தவிர மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒருத்து. சைஸ் ரொம்ப சின்னது இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு பிகினர் தான், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நான் வாங்கிக்க தயாராக இருக்கிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 545 ருபீஸுங்க. அந்த ப்ரைஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து இல்லை. உங்களுக்கு வாங்க இதில் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த எல்இடி லைட் ஆன் பண்ணுறதுக்கு மேலே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் சுவிட்சு. பில்டு குவாலிட்டிலாம் நார்மலாக தாங்க இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.